ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோடுக்காக செம்ம சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 23 to 28 டிசம்பர்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா, முத்து மீனாவும் கண்ணாடியெலாம் போட்டுக்கிட்டு சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறாங்க கோயிலில் நின்றுக்கிட்டு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா மீனாவோட அம்மா, அவங்க தங்கச்சி எல்லோரும் இருக்காங்க. இப்போ அந்த எடுத்த ஃபோட்டோவெல்லாம் ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜீவாவோட ஃபோட்டோவை சீதா பார்த்துடுறாங்க. இந்த பொண்ணு தான் கல்யாணத்தப்போ பார்த்தோம்னா மாமாவோட அண்ணன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு தான் பணத்தை எடுத்து ஓடிட்டு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே, இப்போ அந்த பொண்ணை பார்த்ததுமே முத்துக்கு தான் தெரியல இவங்க தான் வந்து அங்கே கனடாவிலேருந்து வந்த சவாரின்னு. அதனால் போயிட்டு எங்கள் அண்ணன்கிட்ட இந்த மாதிரி நீ பணத்தை எடுத்துகிட்டு ஓடுனையா அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு அவங்க ஜீவா இருந்துக்கிட்டு நான் போன தடவை வந்திருக்கும் போதே 30 லட்ச ரூபாயும் கொடுத்துட்டேன் வட்டியோட அப்படிங்கிற மாதிரி இந்த உண்மையெல்லாம் வந்து வீட்டில் சொல்லுங்கும்போது அவங்க கிட்ட முடிக்கிற கணக்கு இன்னொன்று இருக்குது, நான் வந்து வீட்டில் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜீவாவும் கிளம்புறாங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் அனைவரும் எதிர்பார்த்த அந்த முக்கியமான தருணம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு கிடுக்குப்பிடியிலேருந்து ரோகிணி தப்பிக்கிறாங்களா, இல்லை அடுத்து மாட்டுறாங்களா, இல்லை அந்த நேரத்தில் என்ன சொல்லி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரொம்பவுமே நம்மளை யோசிக்க வச்சுருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.